நமச்சிவாய. அண்ணாமலை தொடரில் அங்கு நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கிறது. அதாவது ஜீவ சமாதினா அண்ணாமலையே தன் உயிர் மூச்சாக வாழ்ந்து அங்கேயே அண்ணாமலையாருடைய 24 மணி நேரமும் அவங்களுடைய சிந்தனையில் அண்ணாமலை அண்ணாமலை என்ற சிந்தனையிலேயே வாழ்ந்து அண்ணாமலையுள் தங்களுடைய ஆன்மாவை அதுக்குள்ள கரைச்சிட்டு அவங்க உடம்பையும் அங்கேயே சமாதியாக வைத்திருக்கக்கூடிய நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கிறது. ஏன் இந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றோம்னா, முதல்ல இந்த சமாதி அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சமம் ஆதி. ஆதினா இறைவன், அவனே முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய இறைவன். சமம் ஆதி அப்படின்னா நான் எனது போன்ற ஆணவங்கள் அனைத்தும் கலைந்து போய் இந்த ஆன்மா அந்த ஆதியோடு எந்த ஒரு ஆணவ மலமும் இன்றி கர்ம மலமின்றி இது எல்லாம் அந்த ஆதியோடு சமமான நிலையில் கலந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதி. இன்னும் அதில் ஜீவ சமாதி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உடலில் நிறைய உயிரணுக்கள் இருக்குது. இந்த உயிரணுக்கள் எல்லாமே இப்போ நகம் முடி போன்ற எத்தனையோ விஷயம் நம்ம உடம்புல இருக்குது. இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் போய்விட்டாலும் இந்த உயிர் அந்த இறைவனுடைய தொடர்பிலேயே இருந்தனால இதில் இருக்கக்கூடிய எலும்பு போன்றவைகள் எல்லாமே அந்த இறை தொடர்போடவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த பாடியாக அந்த இடத்துல நம்ம புதைச்சிட்டா கூட, அதை சமாதி ஆக்கி விட்டால் கூட, அதில் இருக்கக்கூடிய இன்னும் மக்காமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் அந்த இறைவனுடைய தொடர்பிலேயே இருக்கும். அதனால தான் அதுக்கு இன்னும் சமாதி ஆனாலும் அது ஜீவனோடு இருக்கிறது. அப்படிங்கிறனால தான் ஜீவ சமாதி அப்படின்னு பேர். அப்படியான ஜீவ சமாதியில் முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் அதை கடந்து தான் அடிக்கடி போகிறீங்க, ஆனால் அதுக்குள்ளே போய் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி சொல்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஈசான ஞான தேசிகர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஜீவ சமாதி. இந்த ஈசான ஞான தேசிகர் என்பவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர். அவர் எப்பொழுதுமே அப்போது அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே புலிகள் நிறைய இருந்திருக்கு அண்ணாமலையில். அரசர்கள் வாழ்ந்த காலம். அப்போ அந்த அரசர்கள் இவரை சந்திக்க வந்தால் இவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு நினைச்சாலும் புலி மேலே தான் வருவாராம், புலி மேலே தான் போவாராம். இவருக்கு பின்னாடியே 4-5 புலி. நம்ம ஐயப்பன் கதையெல்லாம் சொல்கிறோம். ஐயப்பன் மாதிரியே இந்த ஈசான ஞான தேசிகர் தன் உடலை இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள், இந்த அண்ணாமலையில் வாழ்கிற எல்லா உயிர்களோடையும் சமமாக பாவித்து அதர் அனைத்திற்கும் இந்த அண்ணாமலையோடைய கருணையை முழுவதுமாக அவங்க வாங்கி அவங்களுடைய நிலையிலிருந்து அண்ணாமலையை முழுவதுமாக அனுபவிக்க தன்னுடைய தவ பயனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை முன்னேற்றி இருக்கிறார். இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசான ஞான தேசிகர் இவருடைய பேர். இந்த ஈசான ஞான தேசிகர் கரெக்டாக அந்த ஈசானிய லிங்கம் வர்றீங்க பார்த்தீங்களா, சுடுகாடாக இருக்கும், அங்கனக்குள்ள பக்கத்தில் ஈசான லிங்கம். அந்த ஈசான லிங்கத்திலேருந்து ஒரு 100 மீட்டர் நீங்கள் இந்த மெயின் ரோட்டுக்கு வர்ற வழியில் வந்தீங்கன்னா, இல்லை அங்கனக்குள்ளே கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க ஈசான ஞான தேசிகர்னு சொல்லி. உள்ளே போய் பார்த்தீங்கனாலே அந்த இடத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டிங்கனாலே தெரியும், அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அவர் சமாதியான இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் அப்படியே அண்ணாமலையோட உச்சியை பார்த்த மானைக்கே இருக்கும். அதாவது அண்ணாமலையில் பட்டு வரும் ஒளி இன்றும் அந்த ஜீவ சமாதி உள்ளே வரும்படி அவர் அதை வடிவமைச்சிருக்காங்க. அவருடைய சீடர்களாக இருந்த ஒரு மினிமம் ஒரு 10 பேருடைய ஜீவ சமாதியாவது அவரை சுற்றி ஒரு 10 சிவலிங்கம் இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு ஜீவ சமாதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாலே நம்ம உடம்பில் பல மாற்றங்கள் நடக்கிறது. ஆனால் அங்கே ஒரு குருவாக, அவர் ஒரு குருவாக, ஈசான ஞான தேசியர் என்ற ஒரு குருவாக அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அவரை சுற்றி ஒரு 10 பேர் ஜீவ சமாதி இருக்காங்க. அப்போ இந்த 10 ஜீவ சமாதிகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் அவர்கள் குருநாதராகிய ஈசான ஞான தேசியர் உடம்புலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகள், இது எல்லாமே அப்படியே சேர்ந்து அந்த இடமே ஒரு அருள் பிரவாகம் மாதிரி இருக்கும். ஏன் நம்ம அந்த ஜீவ சமாதிக்கு போகணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்ம இறைவனோடு நமக்கான தொடர்பு எப்படின்னா,
நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வாய் விட்டு இறைவன்கிட்ட சொல்றதை விட நம்ம நினைப்பதை எல்லாம் இறைவனிடம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஜீவ முக்தர்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அருளாற்றலோடு அந்த எண்ணம் கலக்கும்போது அது எந்த தடையும் இல்லாமல் இறைவனை அடைந்து அதற்கான காரியங்கள் இங்கே சாதிக்கப்படும், நமக்காக நடக்கும், ஈர்க்க வேண்டிய பொருள் ஈர்க்கப்படும், நம் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். அப்ப இறைவன் அருளை இன்னும் நம் மேம்பட்டு இறைவனை இன்னும் நான் எனது போன்ற மாயையெல்லாம் கடந்து இன்னும் நெருங்கி நம்மளுக்கே தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நிற்கலாம் தடையா இருக்குன்ற விஷயத்தெல்லாம் நம்மளை தெளிவிச்சு நம்மளை டைரக்டா இறைவன்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு இந்த ஜீவ சமாதிகள் ஒரு கருவிகளாக இருக்கிறது. அப்படியான ஒரு உன்னதமான இடம்தான் இந்த ஈசான ஞான தேசிகர் என்று சொல்லக்கூடிய இந்த ஈசான ஞான தேசிகருடைய ஜீவ சமாதி. இது எல்லாரும் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க, ஆனால் மிக குறிப்பிட்டவர்கள் மட்டுமே அங்கே போகிறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கிரிவலம் மட்டும் போயிட்டு அப்படியே போகாமல் முடிஞ்சால் ஒரு நாள் தங்குங்கன்னு இருக்கேன். அந்த மாதிரி இடத்துல இந்த ஈசான ஞான தேசிகரோட ஜீவ சமாதிக்கு போங்க. அங்கே அன்னதானம் நடைபெறும். அவருக்கு படைத்த உணவு அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும். அந்த உணவிலையும் அந்த அருளாற்றல் நிறைந்திருக்கும். அதனால் இந்த ஈசான ஞான தேசிகரையும் பார்த்துட்டு வாங்க. அடுத்து அந்த ஈசான ஞான தேசிகருக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த நம்ம ஈசான லிங்கத்துக்கு நேர் எதிராக அது ரொம்ப சிதைஞ்சு போய் கிடந்துச்சு. இப்போ சில அடியார்கள்லாம் சேர்ந்து எடுத்து அங்கு ஒரு பெண்ணிற்கான ஒரு ஜீவசமாதி இருக்கு. அந்த ஜீவசமாதி பேர் தான் அம்மணி அம்மாள் ஜீவசமாதின்னு பேர். இந்த அம்மணி அம்மாள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அம்மணி அம்மாள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலையார் கோயிலில் 4 கோபுரம் இருக்குது. முதல்ல கிழக்கு கோபுரம், இந்த இடது பக்கம் இருக்கிறது திருமஞ்சன கோபுரம், இந்த விஐபி தரிசனம்லாம் வர்றதுக்கு பேர் அம்மணி அம்மாள் கோபுரம், சாமிக்கு நேர் பின்னாடி இருக்கிறது பே கோபுரம்னு சொல்லுவாங்க. இத்தனை கோபுரங்கள் இருக்குது. இதில் இந்த ஒவ்வொரு கோபுரங்களும் ராஜாக்களும் பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள் கட்டியிருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் அண்ணாமலையாருக்கு இந்த பக்கம் கோபுரம் இடிஞ்சு கிடக்கு. இதை நான் எப்படியாவது கட்டணும் என்று அண்ணாமலையார் திருவருளை முன்னிறுத்தி ஒரு எதுவுமே இல்லாமல் பரத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பரதேசியாக இருந்த ஒரு அம்மா, அவங்களுடைய முயற்சியினால் அவங்க இறைவனுக்கு செய்த தொண்டின் காரணமாக விளைந்தது தான் இந்த இன்னைக்கு இருக்க அம்மணி அம்மாள் கோபுரம். இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ செல்வந்தர்கள் அவ்வளோ பேர் பணம் கட்டி அந்த கோயிலில் ஒரு கோபுரத்தை கட்டுறதுன்னா எப்படி, ஒன்றுமே இல்லாத இந்த அம்மா எப்படி கட்டும் அப்படின்னா, இந்த அம்மா டெய்லி போகுமா, போய் தெருவில் ஒவ்வொரு இடத்துலையா போய் கோபுரம் கட்டுறேன்ப்பா செலவு காசு கொடுங்கன்னு கேட்குமா. பிச்சை தான் எடுக்கும். அந்த பிச்சை எடுக்கும்போது என்கிட்டலாம் காசு இல்லைம்மா அப்படின்னு சொன்னால், உன் கல்லால் இத்தனை 10 ரூபா நோட்டு, இத்தனை 50 ரூபா நோட்டு, இத்தனை 100 ரூபா நோட்டு, இத்தனை 2 ரூபா நோட்டு, இத்தனை சில்லற காசு, இதெல்லாம் அங்கே இருக்குது, இதில் எனக்கு இவ்வளோ மட்டும் கொடு அப்படின்னு இந்த அம்மா வாசலில் நிற்கும். கடையில் உள்ள முதலாளி கல்லால் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட அப்படியே சொல்லி அந்த காசு கேட்குமா. அப்போ அந்த அம்மா எவ்வளோ ஒரு அண்ணாமலையார் திருவள்ளுனால் நிறைய சித்துகள் எல்லாமே விஷயம்லாம் புரிஞ்சு அந்த சித்துகள் மூலியமாக தன்னை பெரிய ஆளாக்கி தனக்கு ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு தான் பெரிய ஒரு சாமியார் மாதிரிலாம் காமிக்கணும்னு அந்த அம்மா நினைக்கல. அந்த அம்மா அந்த தொண்டில் கிடைச்ச காசு எல்லாத்தையும் ஒரு கோபுரமாக இன்றும் நாம் கை தூக்கி வழிபடக்கூடிய ஒரு கோபுரமாக அண்ணாமலையார் கோயிலில் இன்னைக்கு அந்த அம்மா அந்த கோபுரமாக நிலைச்சு நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருளாளருடைய ஜீவ சமாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈசான லிங்கத்துக்கு எய்த்தா அப்படி அம்மணி அம்மாள் ஜீவ சமாதின்னு இருக்கு. இதுலேயும் இன்னொரு திருவிளையாடல் சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்தில் இந்த வேலை செஞ்சவங்களுக்கு அந்த கூலி கொடுக்க காசு இருக்காதா. அந்த கூலி கொடுக்க காசு இல்லைன்னொன்னே அவங்களுடைய விபூதி பை இருக்கு தெரியுமா, அந்த விபூதி பையிலிருந்து விபூதி எடுத்து வந்தவங்க வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் விபூதி கொடுப்பாங்களாம். அந்த விபூதியை கொடுத்தா யாரு எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்தா எப்படி வேலை பார்த்தாங்கிறத பொறுத்து அந்த விபூதியிலிருந்து அந்த ஏதோ ஒரு தங்க காசோ ஏதோ அவங்களுக்கான பணம் கிடைக்கும். இன்னைக்கும் நான் சொன்னது பொய்யா இருக்கிறதா நம்ம நினைச்சா கூட அந்த அம்மாவுடைய ஊர் கீழ்பெண்ணாத்தூர்னு சொல்லுவாங்க. அந்த அம்மணி அம்மாள் வாழ்ந்த வீடு இருக்கு.
அந்த வீட்டில் அந்த அம்மா இன்றும் அது கொடுத்த திருநீர் பை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கவங்க கீழ்பெண்ணாத்தூர் போனீங்கன்னா இந்த அம்மணி அம்மாள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு இன்னைக்கும் அந்த கொடுத்த விபூதி பை உயிரோடு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அருளான இடத்துக்கு போய் அவங்களுடைய ஜீவ சமாதியிலிருந்து வெறுப்படும் அந்த அருளாற்றலையும் நாம் வாங்கி அண்ணாமலையாரையும் வணங்கும் போது நமக்குள் எவ்வளோ ஒரு மாற்றம் நிகழும். அதனால இப்போ நம்ம ஜீவன் முக்தர்களில் 2 பேரை பற்றி பார்த்துருக்கோம். 2 பேருமே ஈசான லிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்கத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த அம்மணி அம்மாள் ஈசான லிங்கத்துக்கு எய்த்தாப்படி இருக்காங்க. அவங்கள கடந்து கொஞ்சம் தூரம் அப்படி பயணிச்சிங்கன்னா ஈசான ஞான தேசியர் அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே இருப்பாங்க. இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் போய் உட்காரலாம், தியானம் பண்ணலாம். முடிஞ்சால் 2 விளக்கு போடுங்க. அண்ணாமலையார் அங்கே நினச்சி பாருங்க. அண்ணாமலையாரை நீங்கள் மேலும் மேலும் உள்வாங்கி அனுபவித்து அவருடைய அருளை நீங்கள் பூரணமாக பெறுவதற்கு இந்த ஜீவ ஆத்மாக்கள், இந்த ஜீவ சமாதிகள் உங்களுக்கு மேலும் துணையாக இருந்து அண்ணாமலையார் அருளை பூரணமாக பெறச் செய்யும். நாளை நாம் இன்னொரு மகான்களை பற்றி இன்னும் ஒரு 2 பேராக சொல்லலான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம 2 பேரை சொல்லியிருக்கோம். நாளைக்கு நாளான்னைக்குன்னு அப்படி சொல்லிட்டு வரலாம். இதை நீங்கள் கேட்டுட்டு நம்ம சொன்ன விஷயத்தில் உங்களுக்குள்ள உணர்ந்த விஷயங்களை ஒரு கமெண்ட்டாக போட்டு இந்த சேனலில் இந்த மாதிரி விஷயம் அறிய தகவல்கள் எல்லாம் இதில் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக. அவங்களும் இந்த அண்ணாமலையை முழுவதுமாக அனுபவிக்க உங்களால் முடிந்த இந்த சிறு தொண்டையாவது செய்யுங்கள். என்னால் முடிந்த தொண்டை என்னுள் இருக்கும் இறைவன் செய்வது போல உங்களால் முடிந்த தொண்டை இதை பகிர்வதின் வழியாக நீங்களும் செய்யலாம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க.